அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் எஸ் கிரிதரன், ஆரோக்கிய ஆயுர்வேதத்தின் ஆயுர்வேத சிறப்பு மருத்துவர். ஆயுர்வேதம் என்றால் என்ன? ஆயுர்வேதம் 2 வார்த்தை இருக்குது. ஆயுர்னா வாழ்க்கை, வேதம்னா அறிவியல். ஆயுர்வேதம்னா நம்ம வாழ்க்கைக்கு எது வேணும் எது வேணாங்கிற சொல்லக்கூடிய ஒரு அறிவியல் மருத்துவம் சார்ந்த ஒரு துறை. இந்த ஆயுர்வேதத்தில் எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய தோஷங்கள், தாது, மலாஸ், இந்த 3ஆல் கட்டமைக்கப்பட்டதான் நம்ம உடல். இந்த இவைகளுடைய சமநிலை நம்ம உடம்புல மாறும்போது வியாதிகள் உண்டாகும். ஆயுர்வேதத்தோட அடிப்படை நோக்கம் நம்ம உடலை ஆரோக்கியமாகவே வைத்திருந்து அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு வர்றதும், நோய் வரும் பட்சத்தில் நோய்க்காக மருந்து கொடுத்து நோயை குணப்படுத்துவதும். நம்ம ஆயுர்வேதாவில் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான மருத்துவ முறை இருக்காது. ஆண், பெண், குழந்தைகளுக்குன்னு அவங்களுடைய உடலோட தன்மை, செரிமான சக்தி, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்களுடைய வேலை என்ன, இதெல்லாம் பார்த்து அதற்கு உண்டான மருந்துகள் ஒருவருக்குமே வேறுபடும். இன்னொன்று, நம்ம நோயோட அறிகுறிகளுக்கான மருத்துவம் கிடையாது, நோய்களுடைய காரணத்திற்கான மருத்துவம் தான் ஆயுர்வேதம். நம்ம சிம்டமேட்டிக்காக நீங்கள் ட்ரீட் பண்ண மாட்டோம். வாட் இஸ் த காஸ், அந்த நோய்க்கு எது காரணமோ அதை வேரோடு எடுத்து வெளியே போடுறது தான் ஆயுர்வேதத்தோட மருத்துவ முறை. ஸோ நம்ம ஆயுர்வேதத்தில் உள் மருந்தாகவும் கொடுப்போம், புற மருந்தாகவும் கொடுப்போம். ஸோ உள் மருந்தாக கொடுக்குறதுக்கு சமனௌஷதின்னு சொல்லுவோம். புற மருந்துகளை பஞ்சகர்ம சிகிச்சைகள் மற்றும் சோதனா தெரப்பின்னு சொல்லக்கூடிய நச்சு கழிவுகளை நம்ம பஞ்சகர்ம சிகிச்சை முறை மூலமாக வெளியேற்றிக்கிடுவோம்.